இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தை மாமா வந்திருக்காங்கன்றதுனால ஸ்பெஷலா சங்கத்துக்கு போறோம். ஆயா வேணுமா? மீன் குழம்பு அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீன்னா சேஷ் தான். ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, முட்டை, கனவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மாக்கு வந்து சுகரும் பிபியும் செக் பண்றதுக்காக இங்க லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அத்தை மாமா வராங்க. சோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்கலாம். ஓகே ஓகே, நீ போய் கடைக்கு போயிட்டு மீன் இருந்தா பார்த்து மீன் வாங்கிட்டு வா. சரி ஓகே, நான் போய் மீன் எது கிடைச்சாலும் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? சரி. அவரு பாத்தியா எவ்வளவு ஜாலியா இருக்காருன்னு, எப்படி கத்துறாரு பாரு. பாப்பா வாந்தி எடுத்துங்க. நேத்து 2 நாளா வாந்தி எடுத்துங்க. ஒரு டப்பாவை வாங்கிட்டு இருக்கீங்க. மாங்காவா? மீன் எடுத்து வந்துருக்காங்க. தெரியாத நம்ம மீன் வாங்கியாச்சு. அப்படியே மூசா இருக்கு. அவர் அப்படியே வெளியில இருந்து பாத்துட்டு ஜாலியா கத்துறாரு. தாத்தா பிடிச்சு தர்றாரு. வா சூப்பர். என்னமா சுத்தி சுத்தி வர்றாரு, மேல கூட்டிட்டு வந்து காட்டுறாரு பாரு. பாப்பா வச்ச செடி, காய், பூவு அப்படின்னு சொல்லி ஒரு காட்டிட்டே கொத்தவரங்க காய் இருக்குது. இது வந்து தெரியுமா, இதுல பூச்சி எல்லாம் வந்து கொத்தோட காய்க்கும். இந்த காய் இது நம்ம நான் இது செடி ஆவறது. செடி ஆவறதா? ஒரே ஒரு அவரை வச்சிருந்த பாரு. நம்ம ஒரு தானார முடிச்சிதே. நீ போடே வரதுல. ஆமா. பாப்பா வச்சு வேற. பாப்பா வச்சது முளஞ்சிதுன்னு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. பாப்பா வச்சு வேற இது. சூப்பரா இருக்குது. தங்க பொண்ணு வச்சு அவரை புல்ல விட்டு வைக்கிறமா. ஏன்னா அதெல்லாம் புல்ல புடிக்குமா. அது போய்மே புடிக்கலாம். புடிக்கலாம், களை எடுக்கணும். எடுக்காம வச்சுக்கிறாங்க. அங்க பாரு ஒரு செடி வந்து வாடாமல்லி. வாடாமல்லியா? இல்ல அது பூண்டு செடி. பூண்டு செடிமா? ஆமா பூண்டு. இல்ல பூண்டு தான். நல்லா சாத்து போடி 4 சாத்து. அப்படியே பூ வச்சுக்குது. சங்கீதா இங்க பூ வச்சுதா, இங்க ஒரு பூ வச்சுது பாரு. அந்த பக்கம் ஒரு பூ வைக்குது. அது விட இங்க பாரு புடலங்காய் செடி. மா புடலங்காவே காய் காய்க்குது பாரு. காய் விட்டு அப்பா கீழே போகணுமா? அப்பா அம்மா டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிட சொல்றாரு. 2 கொய்யாக்காய், அதுக்கப்புறம் 3 வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம் மாடி தோட்டத்துல. கொய்யாப்பழம் பழுத்துருச்சு. நான் பறிக்கலாம் சொல்லும் போது காலையிலே நான் போய் பறின்னு சொன்னேன் வாங்கிட்ட. நீ வந்து ஏறவே இல்லை, உனக்கு சோம்பேறி பட்டு நீ கீழே நின்று இருந்த. என்னமா ஏபிசின்னு சொல்லி தர்றாரா? அத்தை நின்னுட்டு இருந்தாங்க, கைய புடிச்சு கூட்டு உட்கார வச்சு சொல்லி தர்றாரு, பாட்டு பாடுறாரு. சரி பாடு பாடு. சரி சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் தான் செய்ய போறேன். அதுக்கு மீன் குழம்பு, சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. சங்கரா மீன் குழம்பு. அதுக்கப்புறம் இத வறுத்துலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமா, தொக்கு எல்லாம் பண்ண அந்த அளவுக்கு குழம்பும் அப்புறம் நிறைய இருக்கு, தொக்கும் நிறைய இருக்கும்ல. அதனால மீன் குழம்பு வச்சுட்டு இது வந்து அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம், ட்ரை ரோஸ்ட். ஓகே சூப்பர். அத்தை வந்து விரால் மீன் எடுத்துட்டு வந்தாங்க, அத்தையும் மாமாவும். சோ அது இப்ப சமைச்சா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டெய்லி அதுதான் சாப்பிடுறாங்க. சோ நல்லா வித்தியாசமா அவங்க இது சாப்பிட்டோம்.
நம்ம அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு இன்னொரு நாளைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஓகே ஓகே. நான் வந்த உடனே ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து மாங்காய் போட்டு வைக்கலாம்னா வீட்ல இருந்து மாங்காய் பறிச்சு வந்துறாங்க. ஆமா மாங்காய் போட்டு சூப்பரா மீன் குழம்பு வச்சிடுறேன். ரொம்ப நாளா மீன் குழம்பு வந்து வைக்க போறேன் நானு. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கெல்லாம் வெட்டி அதுக்குள்ள நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே பேபி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கனவா மீன் எப்படி க்ளீன் பண்றதுன்னா சொல்லி கொடுக்கத்தான். சரி. கனவா மீன் இப்படி முழுசா இருக்கா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தலை இருக்கும். தலை இப்படி தனியா இழுத்தா தலை வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே. தலை தனியா வந்துரும். சோ இது உள்ள வந்து இங்க பாரு, இது வந்து ஓடு கனவா சொல்லுவாங்களா இல்ல ஏதோ ஒண்ணு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துடணும். சோ அப்புறம் கை வச்சு உள்ள இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டா வந்துரும். ஈஸியா இருக்கும் இது கிளீன் பண்றதே. ரொம்ப ஈஸி இந்த க்ளீன் பண்றது. கனவா க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மேல தோல் இருக்குல்ல, இந்த தோலையும் வந்து அப்படியே சுரண்டி எடுத்தா அப்படியே அதுவும் வந்துரும். ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா ஒயிட் ஆயிடும். ஜஷிதா அவங்க ஆயா தாத்தா கூட சுத்தி கிடக்குற. ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு, கட்டேஸ்டாரு ஸ்கூல் கட்டு. ஆமா ஆமா. திடீர்னு வரவன் ஷாக் ஆயிட்டாரு. அவர் ஜாலியா சுத்தி சுத்தி ஓடி வராரு. நாளைக்கும் ஸ்கூல் கட் ஆயிடுமே. நாளைக்கும் ஸ்கூல் கட்டு தான். நாளைக்கு அங்க கும்பாபிஷேகத்துக்கு போயிடும்ல. ஆமா. தோல்லாம் அழகா உரிச்சு எடுத்துட்டா இது மாதிரி நல்லா ஒயிட்டா வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. அப்புறம் பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டா அழகா கட் பண்ணிக்கலாம். இப்ப தலையை எப்படி கிளீன் பண்ணணும்னா இந்த மேல் பக்கம் தான் மைய இருக்கும். இந்த மீன்ல ஆல்ரெடி மைய உடைஞ்சிட்டு இருக்குது. இந்த தலையில முன்னாடி பக்கத்தை வந்து அழகா அப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பின் பக்கம் தான் அதுக்கான பல்லு மாதிரி இது வந்து அப்படியே கட் பண்ணி இது அமுக்கனா வெளியே வந்துரும். இதையும் எடுத்துடணும். அவ்வளவுதான். இந்த தலைய வந்து அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே சாப்பிடலாமா? சரி. இந்த தலை பக்கமும் அந்த கருப்பு கருப்பா தோல் இருக்குல்ல, அதையும் சுரண்டி எடுத்தா அதுவுமே வந்துரும். வேற அழகா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துனா வச்சுங்க வந்துரும். அவ்வளவுதான். இதான் கனவா கிளீனிங் மெத்தட். சூப்பர். இன்னைக்கு கனவாதான். ஆமா. குழம்பு மீன் குழம்பு. ஆமா. சங்கரா மீன் குழம்பு. எஸ். கடகடன்னு வச்சிருவா தானே? மீன் குழம்பு ஈஸி தானே. எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டு டக்கு டக்குன்னு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு தான் காய்கறியே கிடையாது. மீன் குழம்பு வந்து வைக்கிறேன். பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். அதில் அப்படியே பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். முதல்ல எல்லாத்தையும் போட்டுடலாமா? ஆமா. பச்சை கருவேப்பிலை எல்லாம் வதங்கும் போது அந்த ஃபிளேவர் நல்லா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வெறும் மாங்காய் மட்டும் போட்டு வைக்க போறேன். நான் நார்மலா வந்து கத்திரிக்காய்லாம் போட்டு வைப்பேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அது வந்து காரக்குழம்பு மாதிரி இருக்கும். மீன் குழம்பு மாதிரி இருக்கிறதுக்காக வெறும் மாங்காய் மட்டும் போட்டு. ஆமா, மீன் குழம்புல வெறும் மாங்காய் மட்டும் தான் போடணும். ஆமா, நல்லா வாசனையா இருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கார குழம்பு மாதிரி இருக்கும். புரியுதா? டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னைக்கு வந்து வேற லெவலா மீன் குழம்பு வைக்கலாம். சங்கரா மீன் குழம்பு ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தை மாமா வந்திருக்காங்கன்றதுனால ஸ்பெஷலா சங்கரா மீன் குழம்பு. இங்க முட்டை வெந்துட்டு இருக்கு, வேக வச்சிருக்கேன். கனவா பண்ண போறேன். கனவா ஃப்ரை. எஸ். சண்டே டைம்ல வந்தா மட்டன் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து மட்டன் கிடைக்காது, வேலைக்கிழமைன்றதுனால கிடைக்காது. வெனஸ்டே கூட இருக்கும், இன்னைக்கு எல்லாம் கிடைக்காது. சொன்னால சண்டே டைம் வந்தாங்கன்னா மட்டன் தான் சமைக்கும். ஓகே ஓகே. சசிதாவோட சேட்டை தாங்க மாட்டேங்குது. ரெண்டு பேரையும் கூட்டமா வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு வெளியில. அவரு முட்டை ஊதி பபுள்ஸ் வச்சு ஜஷிதா கூட்டமா விளையாடிக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில. தாத்தா இங்க உட்காந்துருந்தாரு அவரு. தாத்தா தாத்தான்னு இழுத்துன்னு போயிட்டாரு வெளில. ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். முட்டை ஊதி விடுறாங்கல்ல, அதுதான் வச்சுங்கிறாரு. ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. மாங்காய் பழுப்பு மிளகு இருக்கு, சூப்பரா இருக்கும். குழம்பும் போடலாம். அப்படியே சுகர் டெஸ்ட் எடுக்க போறாங்க. சாப்பிட்டுட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. ரிஷிதா எதுவுமே சொல்ல மாட்டா. பாய் சொல்றாரு. தெரியும் வருவாங்க. சூப்பரா பாருங்க. மீன் குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு வச்சு சங்கரா மீன் குழம்பு பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் எறா ஃப்ரை பண்ண போறேன். எறா ஃப்ரை பண்ணலாம் தான் நினைச்சேன். எறா இல்ல சங்கீதா, கனவா. கனவா. ஃப்ரெண்ட்ஸ், கனவா தொக்கு மாதிரி பண்ண போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு போட்டுக்கலாம். அப்படியே ஃப்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். இருந்தாலும் நல்லா இருக்குமா நானும் ஒரு டவுட் ஆயிடுச்சு. அதனால வந்து நிறைய தண்ணி ஊத்தாம கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அப்படியே செஞ்சா சூப்பரா இருக்கும். திக்கா பண்ணிடலாம். ஆமா. கருவேப்பிலை போட்டு ஆனியன் நல்லா வதக்கும்.
வந்தியா பாட்டி? ஆமா. ரொம்ப நாள் ஆகுது கனவா வாங்கி. கனவாலாம் வாங்கறதே கிடையாது இல்ல. ஆமா, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கனவா வாங்கியிருக்கோம். பாப்போம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து அப்படியே ஒரு கறிலாம் வறுப்போம்ல, ஒரு சிக்கன் அந்த மாதிரி வந்து செய்ய போறேன். கரம் மசாலாலாம் போட்டு அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வித்தியாசமா செய்ய போறேன் இப்ப இன்னைக்கு. இது மாதிரி தான் முன்னாடி எல்லாம் செய்வோம். தொக்கு பண்ணுவோம்ல, எறா தொக்குலாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் பண்ணுவோம். ஆனா நல்லா குழம்பா வைப்பேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறந்துடுச்சு எப்படி செய்வேனே சொல்லிட்டு. ஆனா 65 எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். 65 எல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கேன் நானு. அப்படியே தொக்கு மாதிரி வைப்பேன். ஏன்னா மீன் குழம்பு இருக்குதுல்ல, இது வந்து அப்படியே கட்டியா சைட் டிஷ் தான் போ. கனவா மசாலா. கனவா மசாலாவா? ஆமா. சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சமா சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டா நல்லா வதங்கி வரும். என் வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் தெரியும், நான் வந்து ஒரே மாதிரிதான் சமையல் சமைப்பேனே. மேக்சிமம் இது மாதிரிதான் சமைச்சிருக்கேனே. எல்லாரும் அப்படிதான் சமைப்பாங்க. சரிங்களா? அதாவது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி, ஃபாரின் ஸ்டைல் ரெசிபி செய்யணும்னா தான் வித்தியாசமா செய்யணும். ஃபாரின் ஸ்டைல் என்ன? ஃபாரின் ஸ்டைல்னு சொல்றது இட்டாலியன் ஸ்டைல். இட்டாலியன் ஸ்டைல்ல சாப்பாடு பேர் ஏதாவது சொல்லு பாக்கலாம். ஏதாவது கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கியா, இல்ல நம்ம சாப்பிட்டு இருக்கோமா சொல்லு. இட்டாலியன் பீஸா. ஓ, பீட்சாவா? ஏய், அவர் அங்க இருந்து பாரு. பீட்சா பீட்சா என்னமா? தாத்தா எங்கம்மா? ஊசி போட போய்க்கிறாங்களா? தாத்தா ஆயா ஊசி போட போய்க்கிறாங்களா? தலையில இந்த கொண்டையை காட்டிட்டு எப்படி ஸ்பைக் பண்ண மாதிரி நிக்கிறாரு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கனவா ரெடி ஆயிடுச்சுன்னா போதும். அப்பா அம்மா வந்ததும் சாப்பாடு சாப்பிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பேபி. இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேன். என்னென்ன மசாலா? ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, உப்பு, சரி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி கட்டியாயிடும். இது போட்டாதான் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமா. இப்போ இது போட்டோம்னா இந்த அளவுக்கு தான் திக்னஸே வரும். காரம் நல்லா இருக்கும். நம்ம மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா ரெண்டு கரண்டி போடுற மாதிரி இருக்கும். அது அப்படியே வந்து ஆயிடும். இது கரெக்டா இருக்கும். மசாலா வதங்கின உடனே கனவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இங்க பாருங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கனவா சேர்த்துக்கலாம். இந்த கனவாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி விடும். தண்ணியிலே அப்படியே வேக வச்சிடலாம். தேவைப்பட்டதுன்னா நம்ம அடிஷ்னலா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். கதவு திறக்க எட்டல போல இருக்கு அவருக்கு. ஹோட்டல்ல ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லா இருந்துச்சு. கனவா தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூவி நிறுத்தி விடலாம். சாப்பிடலாம். அவ்வளவுதான், சாப்பிட தயாராயிடுச்சு. சூப்பரா கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப் பண்ணியாச்சு. முட்டை மட்டும் ஊற்றி வச்சிடறேன். சாப்பாடு செஞ்சாச்சு. மீன் குழம்பு. ருஷிதாவா ஆயா தாத்தா எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அப்ப ஜெஷிதா கூட்டுக்கினேன். கனவா தொக்கு வந்து ஒரு கப்புல போட்டு எடுத்து நம்ம அங்க போயிட்டு அழகா உட்காந்து சாப்பிடலாம் கும்பலா. எங்க வந்து போட்டு போய் வர முடியாதுல்ல, அதனால எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு கும்பலா உட்காந்து சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, முட்டை, கனவா தொக்கு. ஓகே, அப்பாட்ட வச்சுட்டு அப்பா மீன் தருவாங்க. இந்த முள்ளா எடுத்து சைடு முள்ளு வாயில போடு. சைடு முள்ளு அந்த முள்ளில சாப்பிடுவாங்க. ரிஷிதா
நல்லா இருக்கா மீமி? ஜஷிதா சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கா மீமி, நல்லா இருக்கான். மீன் குழம்பு அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீனா சேஷு தான். ஆமா. அடுத்து வந்து கனவா தொக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. கனவா தொக்குல கொஞ்சம் வந்து உப்பு அதிகமா இருக்கு, மத்தபடி எல்லாமே சூப்பர். நாங்க எல்லாரும் உட்கார்ந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. கனவா தொக்குல உப்பு இருந்தா தான் சேஷ் இருக்கும். உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. இல்ல உப்புல கறிக்கலாம் இல்ல. கொஞ்சம் கறியா கொஞ்சம் அதிகம் அப்படிதான் இப்படி சாப்பிட மாதிரி இருக்கணும். அழகா தொடச்சிக்கிச்சு காலைல வெட்டியா படிச்சுட்டு. ஆமா ஆமா காலையில வந்துருக்கேன். காலையிலே வரணுமா? ஊர்ல கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்க ஊருக்கு போறோம் நாளைக்கு. ஜாலியா இருக்கு, எல்லாரும் வருவாங்கல்ல, ஜாலியா இருக்கும். அய்யனாரப்பன் கோயில் கும்பாபிஷேகம். ஆமா, அந்த கொல்லி உள்ள இருக்கும்ல, நம்ம பொங்கல்லாம் வைப்போமே அந்த இடம் தான். நான் நாளைக்கு போலாம். நாளைக்கு கோயிலுக்கு போலாமா? கும்பாபிஷேகத்துக்கு போறோம். நாளைக்கு காலைல வந்துடுறேன். நாங்க போய் ஆயா தாத்தாவும் கூட்ட போய் உனக்கு உங்க அப்பா வர்றாரு, சின்னப்பா சித்தப்பா சின்னப்பா விக்காப்பா வேணுமா? விக்காப்பா வந்து ஒரு பைக் வரும். ரிஷிதா ஆயாக்கு பாய் சொல்லு. அம்மா பின்னாடி வர மாட்டாளே. அவ்வளவுதான், போயிட்டு வாங்க பத்திரமா. நாளைக்கு வரோம் நாங்க. ஊசி போட போறாங்க. அப்படியே நீ ஊசி போட்டுவானே பாப்பா, ஊசி போடுங்க. சளி பிடிச்சிருக்கு, இருமுது பாப்பாக்கு. ஊசி போட்டுவாங்க. ஊசி போட்டலாமா ஆயாக்கா? ஊசி போட்டு நீ ஊசி போட்டுக்கிறியா? போட்டுக்குவாரு. அம்மாட்ட போ, காலைல வரையா? ஆயா வேணுமா? ஆயா வேணும், ஆயா வேணும். ஆயாக்கு பாய் சொல்லுமா. நாளைக்கு போலாம். நாளைக்கு போலாம். யாரா சேஞ்ச் ரெக்கார்டு மாதிரி ஆயா வேணும் ஆயா வேணும் நின்று இருக்கா? தாங்க பண்ண அம்மா கூட வரையா நாளைக்கு காலைல? பாப்பாக்கு ஊசி போடணுமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அத்தம்மா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஜஷ்விதா ஒரே அழுக, நான் ஆயா கிட்ட போறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் போனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அம்மா அப்பா வேணும்னு உடனே அழ ஆரம்பிச்சிருவா. இப்ப நாங்க இருக்கும்போது வந்து கூடயே இருப்பா, எவ்வளவு நேரம் வேணாலும் இருப்பா. ஆனா தனியா விட்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அழுதுருவான்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சோ ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா சமாதானம் பார்த்தோம்னா நாளைக்கு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுக்க வச்சு தூங்க வச்சாச்சு. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வரலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் போய் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட பாத்துட்டு வரலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.